100% குழந்தையின் பசியை அதிகரிக்க 5 வழிகள் இதோ. என் குழந்தைக்கு நான் விதவிதமா நல்ல டேஸ்டா ஹெல்த்தியா சமைச்சு கொடுக்குறேன். ஆனா ஒரு வாய் கூட வாங்க மாட்டாங்க. ஒரு வாய் நான் சாப்பாடு ஊட்டி விட 1 மணி நேரத்துக்கு மேல கூட ஆகுது. என் குழந்தைக்கு நான் கொடுக்குற சாப்பாடை துப்பி துப்பி விட்டுறாங்க. இல்ல செலக்டிவா இது மட்டும் தான் சாப்பிட்டுட்டே வராங்க. உண்மையிலே என் குழந்தைக்கு பசி இருக்குதா இல்லையா? என் குழந்தைக்கு பசி இல்லை அப்படிங்கிறது குழந்தைக்கு சாப்பாடு பிடிக்காம மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் உளவியல் பிரச்சனை எதுவும் இருக்கிறதா? இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பசிட்டாணி கொடுத்தா உடனே சாப்பிட்டுருவாங்களா, இல்ல பசிட்டாணி கொடுக்கலாமா வேணாமா? இந்த மாதிரி பல்வேறு கொஸ்டினுக்கும் அதுக்கு ஆன்சராகவும் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் நிறைய மதருக்கு நம்மளுடைய சேனல் போய் ரீச் ஆக போது அவங்களும் பார்த்து பெனிஃபிட் ஆவாங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். என் ஓபிக்கு ஒரு மதர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயது இருக்கும். ஒரு 3 வயது குழந்தை எப்பயுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு வாய் சாப்பாட்டுக்காண்டி நான் இங்க அங்க எல்லாம் அலையணும். கடைசியில ரொம்ப டயர்டாகி நான் டிவி தான் போட்டு விடுறேன். அப்போ உடனே கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பசி இருக்குதா இல்லையா, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மதருக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தையோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் நாங்க ரெகுலேட் பண்ணி குழந்தை இப்போ அவங்களாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு டைம் பீரியட் அந்த குழந்தைக்கு பசிட்டானிக் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் அவங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணோம். அடுத்து ஃபுட் மட்டும் ஹெல்தியா கொடுத்தோம். இதனால கொஞ்ச நாளே குழந்தை அவங்களாவே பசின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட்டை கொடுக்கறது இல்ல. அதாவது ஒரு மதர் ஒரு மணி நேரமா ஒரு பவுல நான் வச்சுட்டு சாப்பாடுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது கரெக்ட் இல்லைங்க. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஃபுட்டையும் கொடுக்க கூடாது. ஒரு குழந்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறனால ஒரு மணி நேரமா நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் அந்த தட்டை வச்சுட்டு கொடுக்குறீங்க, பவுல் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தை இரிட்டேட் ஆயிருவாங்க. குழந்தையுடைய மூடே மாறி போயிடும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இதனால என்ன நடக்கும், பாடியில கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இது போய் குழந்தையுடைய அப்பிடைட்டை இன்னும் தான் கம்மி பண்ணி விடும். தவிர ஒரு குழந்தை ரிப்பீட்டடா அந்த ஃபுட்டை பாக்குறதுனால மட்டும் ஒரு ஆசைப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. சோ ஃபோர்ஸ் பண்றதை இப்போடு நிப்பாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட், குழந்தையுடைய மீல் டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும், 2 ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பர்டிகுலர் டைம் ஒரு 12 to 12:30 லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹியூமனோட பிரெயினே ஒரு ரெகுலரான ப்ராசஸ்ல தான் இயங்கிட்டு வருது. சோ குழந்தைக்கு நிறைய குழந்தை இந்த ஸ்கூல் போற குழந்தைங்கலாம் லஞ்ச் டைம் ஆகுது அப்படின்னா ஸ்கூல் லீவ் டயத்துலயுமே 12 o'clock பசிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ அந்த டயத்துல ஃபுட் ரெடி ஆகல அப்படிங்கறனாலயோ இல்ல நீங்க பிக்ஸ்டு டைம்ல கொடுக்க முடியல அப்படின்னா குழந்தை ஆல்டர்னேட்டிவா ஒரு ஜங்க் சாப்பிடறதாகட்டும், இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடறதாகட்டும், ஈவன் பால் மட்டுமே குடிச்சிட்டே வருவாங்க, இல்ல ஜூஸ் மட்டுமே குடிக்கிறாங்க. சோ இதெல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணணும். பிக்ஸ்டு மீல் டைம் நீங்க லீவ் நாளோ இல்ல ஸ்கூல் டைமோ கரெக்டான டயத்துல நீங்க கொடுத்து பாருங்க. ஆனா நிறைய மதர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி என் குழந்தை கேட்டதே இல்ல, லீவ் நாள்ல கூட விளையாட வச்சா விளையாண்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்காங்க. குழந்தைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இல்ல ஒரு வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பசியே எடுக்காது. அது உண்மையிலே அதுதான். ஒரு பிளே டைம் இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு விளையாடணும், அதுலதான் ஆர்வமா இருப்பாங்க தவிர போய் சாப்பிடணும். பசிச்சாலும் நிறைய குழந்தைகள் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்போ நிறைய மதர் என்ன நினைக்கிறாங்க, இது தெரிஞ்சனாலதான் நானே ஒரு 3 வேளை ஊட்டி ஊட்டி விட்டுறேன், அதை ஃபோர்ஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 3 மீல் கொடுத்துடணும் அப்படிங்கிறது நம்ம எப்படி டிசிப்ளினா ஒரு ரெகுலரான ப்ராசஸா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஹியூமன் பிரெயினே அந்த மாதிரி பிக்ஸ்ட் ஆயிருக்கு. குழந்தைக்கு ஒரு மீல் நீங்க ஸ்கிப் பண்றனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. குழந்தைக்கு உடனே எனர்ஜி கிடைக்காம அப்படி சோர்வால ஆகவே மாட்டாங்க. குழந்தையுடைய கேலரிஸ் நம்ம கனெக்ட் பண்றப்ப கூட ஒரு நாளைக்கு அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்ம கணக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா ஒருவேளை குழந்தை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னா கூட மிட் ஸ்நாக் அவங்க கேட்கிறப்ப ஹெல்தியா இருக்கணும். இந்த இடத்துல தான் நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. குழந்தை மார்னிங் சாப்பிடல, இதையாவது சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பால் மட்டும் கொடுக்கறது, இல்ல பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. சோ அந்த தப்ப நீங்க இனிமேல் பண்ணக்கூடாது. உங்க குழந்தை ஒரு மீலை ஸ்கிப் பண்ணா கூட ஓகே தான். பட் நெக்ஸ்ட் மீலோ இல்ல நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸோ கலோரி ரிச் ஃபுட்டா இருக்கணும். அது நீங்க என்னென்ன ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். அதை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவைங்கிற கலோரிஸ் கிடைச்சிட போகுது. உங்க குழந்தையுமே சாப்பிடவே மாட்டாங்க, பசின்னு ஒருவேளை கூட கேட்டதே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கமெண்டா போடுங்க. கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற
நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட், குழந்தைக்கு ஹிடன் டெஃபிஷியன்சி, அதாவது குழந்தை 3 வேளை சாப்பிடுறாங்க, இல்ல 2 வேளை கூட சாப்பிட்டுக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் நல்லதா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நிறைய குழந்தைகளுக்கு விட்டமின் சத்துகளோ இல்ல மினரல் சத்துகள் இல்ல அயன் முக்கியமா கம்மியா இருக்கு அப்படின்னாவே அவங்களோட அப்பிடைட் கம்மியாகும். சோ இந்த மாதிரி சத்துக்கள்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு பசியே எடுக்காம இருக்கும். ஒரு நாளடைவுல என்ன நடக்கும் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஒவ்வொரு பீரியட் ஒரு 6 மாதமா தொடர்ந்து உங்க குழந்தை வெயிட் போடல அப்படின்னாலோ இல்ல பசியே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னாலோ இந்த சத்துகள் குறைபாடா இருக்குமோ அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. மத்தபடி உங்க குழந்தை ஹைட் நல்லாதான் இருக்கு, வெயிட் நல்லாதான் இருக்கு. இன்னொன்னு growth velocity, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 3 months to 6 months உங்க குழந்தை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். வெயிட்லயும் சரி ஹைட்லயும் சரி. இதுதான் growth velocity அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் நம்ம சின்ன சின்ன டயட்லயும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 6 மாதமா தொடர்ந்து குழந்தை பசிக்கவே மாட்டது, அவங்களுடைய growthமே அப்படியே ஸ்டாக்னட்டா தான் இருக்கு, வெயிட் கம்மியா தான் இருக்காங்க, ஹைட்டும் போடல அப்படின்னா நீங்க டெஃபினட்டா டெஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கணும். நெக்ஸ்ட், குழந்தைகளுடைய ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம பெரியவங்க எல்லாமே மன அழுத்தத்தை தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்குமே சில ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். முக்கியமா ஒரு வைரல் இல்னஸ் எல்லாம் வருது, ஒரு பிசிக்கலா அவங்களுக்கு உடம்பு முடியாம போகுது அப்படின்னா கூட அவங்களுடைய பிரெயினும் அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப டல்லா தான் இருக்கும். சோ அந்த டயத்துல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லாதீங்க. மெயினா இப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனே வருது, ஒரு காஃப் அண்ட் கோல்டே வருது அப்படின்னா ஒரு 3 to 4 days குழந்தை சாப்பிட மாட்டாங்க, அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஆனா ஆஃப்டர் தட் இமீடியட்டா சாப்பிடுன்னு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 week டைம் கொடுங்க. அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியாது, ஜஸ்ட் கம்மியா சாப்பிட்டா கூட ஓகே. ஆனா எனர்ஜி ரிச் ஃபுட் மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. முக்கியமா புரோட்டீன் ரிச் ஃபுட் இந்த டைம்ல நீங்க கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி டயத்துல குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், குழந்தை ஒரு ஸ்கூல்ல கம்மி மார்க் எடுக்கிறாங்க இல்ல ஒரு அப்செட் ஆறாங்க அப்படின்னா குழந்தை அதை சாப்பாட்டுல தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்ல, growthலாம் நல்லா தான் இருக்காங்க, ஆனா ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. அவங்க சைக்காலஜிக்கலா வேற ஏதோ ஃபீல் பண்றாங்க. ஈவன் ஒரு சின்ன அப்செட் கூட குழந்தையுடைய அப்பிடைட்டை கம்மி பண்ணும். மனிதனுடைய குடலுக்கும் மூளைக்கும் பெரிய கனெக்ஷனே இருக்கு, அதுதான் கட் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைக்கு எப்பயுமே ஹெல்தியான ஃபுட் தான் நீங்க கொடுக்கணும். ஜங்க் மாதிரி ஐட்டங்கள் இல்ல பேக்டு ஃபுட்ஸ் இதெல்லாமே நீங்க கொடுக்கறனால குடலுடைய நல்ல பாக்டீரியா கம்மியாகும். இதனாலேயே கரெக்டான சிக்னல் ஒரு பசி மாதிரி சிக்னல் எல்லாம் தேவைப்படுற ஹார்மோன் கிரிலின் அப்படின்னு சொல்லுவோம். இது சிக்னல் நம்மளுடைய கட்ல தான் போக போகுது. இந்த சிக்னல் எல்லாம் அஃபெக்ட் ஆறனாலேயே குழந்தைகளுக்கு நாளடைவுல பசி கம்மி ஆயிரும். சோ கொடுக்கற சாப்பாடு ஹெல்தியாவும் நியூட்ரிஷன் நல்லா கொடுக்கணும். முக்கியமா ப்ரோபயோட்டிக்ல அதிகமா இருக்கிற பழைய சாதம் ஆகட்டும் இல்ல மோர் தயிர் இந்த ஃபுட் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு வரப்போ குழந்தைக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட், குழந்தையுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்லீப். குழந்தை அப்படிங்கிறது நல்லா ஓடி ஆடி விளையாடவும் செய்யணும், நல்ல நிம்மதியான தூக்கம் குழந்தைக்கு இருக்கணும். குழந்தை விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பசியுடைய சென்டர் அப்படிங்கறதே மூளையில தான் இருக்கு. சோ குழந்தை நல்லா விளையாடுறாங்க. முக்கியமா வெளியே போய் ஒரு சன்லைட்ல ஒரு 30 minutesல இருந்து ஒரு 45 minutes நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா விட்டமின் டி அந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்க போகுது. அதே போல பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும். சோ ஆக்டிவா இருக்கிறனால பசி தாராளமா வந்துடும். நெக்ஸ்ட், ஸ்லீப்பும் ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 10 to 12 மணி நேரம் தூக்கம் குழந்தைக்கு அவசியமா இருக்கு. நல்ல தூக்கத்துல குழந்தைக்கு தேவைப்படுற நல்ல ஹார்மோன் எல்லாம் சுரக்கும். முக்கியமா மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல பசியை உண்டாக்கக்கூடிய கிரிலின் இது எல்லாமே ரெகுலேட் ஆகணும் அப்படின்னா குழந்தைக்கு நல்ல ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப் ரொம்பவே அவசியம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கூட முழிச்சு விளையாடுறாங்க. மார்னிங் லேட்டா எந்திரிக்கிறாங்க, இல்ல மார்னிங் ஏர்லியரா எந்திரிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும், ஒரு 1 hour 2 hour கூட டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வராங்க. சோ இதெல்லாத்துக்குமே தான் காரணமா இருக்கு குழந்தையுடைய பசி கம்மியாகிறது. நெக்ஸ்ட், என்னோட ஓபிக்கு வர மதர்ஸ் 90% கேட்கறது ஒரு பசி டானிக் எழுதி கொடுங்க டாக்டர், அதை கொடுத்த உடனே மேஜிக்கா நெக்ஸ்ட் டேல இருந்து என் குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. உண்மையிலே மார்க்கெட்ல அப்பிடைட் ஸ்டிமுலேட்டர் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஒரு சிரப் வந்தா கூட அது ப்ரூவனே இல்ல. இந்த மாதிரி ஒரு சிரப் கொடுக்கறனால உங்க குழந்தை இமிடியேட்டா சாப்பிடுவாங்கன்னா இல்லவே இல்லைங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் சிரப் எல்லாம் கொடுக்கறப்போ சைக்காலஜிக்கலா ஓகே சிரப் குடிச்சா குழந்தை பசிக்குது போல அப்படின்னு நீங்க நினைச்சுக்குவீங்க தவிர அதெல்லாம் ஒண்ணுமே ப்ரூவன் ஆகவே இல்லை. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சிறப்பு கொடுக்கறனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை, ஜஸ்ட் டைமும் வேஸ்ட் மணியும் வேஸ்ட் தான் சொல்லலாம். சோ வேற என்னென்ன கொடுத்தா குழந்தைக்கு பசியை இயற்கையாவே தூண்ட முடியும் அப்படின்னா சில உணவுப் பொருட்கள்ல குழந்தையுடைய அப்பிடைட்டை அதிகப்படுத்துறதுக்கு குணங்கள் இருக்கதான் செய்யுது. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரகம்.
பெருஞ்சீரகம், இஞ்சி, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்துலயுமே பசியை தூண்டு பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கதான் செய்யுது. நீங்க இதை எப்படி கொடுக்கணும், டைரக்டா சாப்பிடணுங்கிறத தேவையில்லை. ஜஸ்ட் அதை ஒரு தண்ணியில போட்டு இன்ஃபியூஸ்டு வாட்டர்னு சொல்லுவோம், அது கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தண்ணியில போட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சு நீங்க அந்த தண்ணியை மட்டும் குழந்தைக்கே நீங்க கொடுத்து வரலாம். இதனால குழந்தைகளுக்கு வந்து பசித்தன்மை வந்து அதிகமாகும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கும். உங்க குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, எதிர்ப்பு சக்தியே இல்ல, எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுத்தா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காண்டி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.